எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்க எல்லாரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லி துட்டு 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்ல ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவா இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சௌந்தரராஜன் சார். அவர் இப்போ இங்கே இல்லை, இறந்துட்டாங்க அவரு. ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும் நம்புகிறோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு, நீயும் நானும் கூல் சுரேஷ் தான் அவரோட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மன்மதனில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு, இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோடனே சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு, என்ன ஏதாவது ஆளுகளை மாத்துறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீ லுல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லுல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னன்னா, அப்போதான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லி நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போது ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒன்று அவரும் சிரிச்சுட்டு, சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னு. நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னு, டேய் ஒரு பாபி தான்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தியேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற STR 49லையுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்னைக்கு கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள், ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. சொல்லி ஆரியா முறைக்கிறான், ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்தியம் தேட்டரை புக் பண்ணா நீ அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா. ஸோ ஆர்யா தான் எனக்கு தெரியும், ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு. அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே, கிஷோர் எங்க, அவர் கிஷோர் வாங்க, இவர் தான் கிளாரிட்டி கிஷோர். இவர் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவர் ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே என்ன சார்னா, அவர் வந்து ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு. நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்டுன்னு வச்சுங்களேன், வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரான்னு. வெள்ளை பேப்பர் கோடு போட்டுதா போடாதா, கோடு போட்டது, இப்படி போட்டதா இப்படி போட்டதா, சரி இப்படி போட்டது, சரி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு A4 ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா, இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி. இதுக்கு எண்டே கிடையாது. நான் சொல்லுவேன், சார் நீங்கள் அதெல்லாம் ஒரு பேப்பர் கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது கூட தான். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார். கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு?
அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பர்ல இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்காங்க சொல்லிதான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்துல நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா. அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ. அவன் அறிந்து மரியாமல் நடிச்சு முடிச்சிருக்கான், ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்களாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருமே ஒன்று ஆர்யாவில் என்னது இவங்க யாருன்னு கேட்டிங்களா? இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ், தெலுங்கு, மலையாளம், தமிழ், ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்யால வச்சா அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க. டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா, ஏய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்சம் பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா, சரி நானும் அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் சிரிக்கல, மச்சான் 10 இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதுதான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சிருந்தோம். ஒன்றும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு அந்த பொண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடின காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் ப்ரூவே பண்ண வேணா என்னை விட்டுரு, நான் காமெடி இல்லாம கூட போறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றதை அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல. நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்க சொன்ன போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமா நான் சொன்னேன் சார். அதாவது என்ன எந்த லெவல்ல மாற்றிருக்கா சார் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப். இப்போ ஒரு மேட்ரு சொல்ல போறோம், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்க நான் தான் இங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான், அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீன்ல ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா, மச்சான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அங்கே ஒரு வீடு இருக்கு, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி எங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான். வந்து மச்சா படம் சூப்பராக அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி இது மாதிரி இதான் மச்சா வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்லை, ஏன்னா வீடு நல்லாவே இல்லையா மச்சா, அவன் உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா இந்த வீட்டை இடிச்சிடு அப்படின்ட்டான். நான் ஒன்றும் ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல. ஏய் கம்பெனி நீ ஏதாவது ஒன்று இப்படிதான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புறேன், நீங்க வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறேன்னு. உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு. சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்க அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா போயிட்டு வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ற மாட்டேன், வீட்டை காணுமாரு இல்லம்மா நான் வந்து சொல்றேன்ட்டா. அம்மா இல்லம்மா ஆர்யா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசா காட்டலாம் நல்லா வரும், அவன் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னா. உடனே எங்க அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்க 2 பேரும் படத்துல கூட அப்படி பண்ணுவீங்க, நிஜத்துல கூட பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டை வச்சு. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ, இப்படி பண்ண அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்ற வரைக்கும் ஜாலியா வாழ்வோம், நல்லபடியா வாழ்வோம், இன்னும் வரதை பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்யாவை இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா நிக்க வச்சிருக்கு. என்னையும் ஒரு படம்
பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு. ஸோ நான் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி, ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு. ஏன்னா ஆரியா சொன்னது, நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயா பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆரியாக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமா அது இருக்கும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த், பிரேமானந்த். ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ப்ரொடியூசர் ஏரிக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார், சந்தானம் சார் இந்த படம் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறாருல, காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து, நான் வந்து என்னென்னா, இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹீ டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி சந்தானம் சார் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட், பெரிய பட்ஜெட் அப்படிங்க. சரி, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், அப்படி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார், சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவருக்கு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா, என்னப்பா பிரச்சனை சொன்னோன்னா, இது படம் பட்ஜெட்டோட பெருசா இருக்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாம அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நான் அனுப்புறேன். மிஸ்டர் கிஷோர், கிஷோர் சார் எங்க இருக்காரு சார்? வாங்க, மேல வாங்க. இவரை அனுப்புறேன், இவரை நீங்க சமாளிச்சீங்கன்னா நீங்க படம் எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினா பார்த்தீங்கன்னா, பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் என்னோட பார்ட். இதுல மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அதுல மது கருத்தை கிடையாது. ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோட இருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. தீபக் சார் அவர் கேட்டது ஒன்று, கொடுக்கறது ஒன்று. பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி 3 வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிட்டு இருக்கேன். பரத் பிரதர், எல்லாருமே வந்து சிஜி டிபார்ட்மெண்ட், சிஜி ஹரி, எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய சப்போர்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. டெஃபினெட். ஏன்னா இது ஒரு சொன்னா அதை பல லேயர்ல சொல்லுவான். டிடி ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான். ஆனா ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும், கேமுக்குள்ள ஒரு பணம் திருட்டு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி த்ரில்லரு, அட்வென்ச்சரு, அதுக்குள்ள கேம், இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ்ல ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி தான் இந்த கதையும். இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது. ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது, யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது. இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியா, கிளியரா, அவ்வளோ காமெடியா ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன். ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன், எங்க அவனை மேல தூக்குங்க. அவன் வந்து இந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான். அப்படியே தூரமா நின்று கை காட்டுவான், ஃபீல் பண்ணுவான். ஆனா வந்து அப்புறம் கேட்பான், என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு. வா மேல வா, வா இல்லை சொல்லியாச்சு உன்னை பத்தி, மேல வா. இவன் தான் அங்க ஓரமா நிக்கிறான் பாருங்க. அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரம். ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான்.
இதுல வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயம் தான், டீம் ஒர்க்கு. ஆனா இவன் பிடிச்சிருக்கான். ஸோ அப்புறம் சேது நீ மேடைக்கு வா சேது. பரவாயில்ல வா. என்ன ட்ரெஸ் போடலையா? வா. ஸோ சேது நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது. ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க, குணாமான், சுந்தர், விஜய், சரவணன், தானிஷ். ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இதுல நடிச்ச எல்லாருமே, நம்மளுடைய நிழல் ரவி சார், கஸ்தூரி மேடம், யாஷிகா ஆனந்த் அண்ட் கின்ஸ்லி, மாரண்ணன், எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு, கண்டிப்பா செம்மையா இருக்கும். அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகீழ நடக்கிற காமெடி இருக்கு, மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்கு, அண்ட் நிழல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்கு. ஸோ யாஷிகா ஆனந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்கு, நம்ம கஸ்தூரி மேடம்க்கு ஒரு புக் காமெடி இருக்கு. இப்படி நான் சொல்ற மாதிரி இந்த காமெடிலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியேட்டர்ல கண்டிப்பா பயங்கர கிளாப்ஸ் வரும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார், எங்களுடைய டீம் அவருடைய வேரியேஷன், நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார். ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய டீம் பாலாஜி, கார்த்தி அண்ட் கிளின்டோ, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கும்ல, கேமரா தான் இருப்பார். கட்டு சொன்னோன்னா டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்ல வரும்போது அப்படி கை கொடுப்பாரு. இல்லை சார் சிரிக்கிறாரு பாருங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு. கை கொடுத்துருந்தோம்னா ஆனால் ஹீரோயினுக்கு, எங்களுக்கு இல்லை. ஸோ ரொம்ப நல்ல மனிதர். அடுத்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். ஸோ அவர் என்னன்னா, நாங்கள் ஒரு 4-5 செட்டு போட்டோம் கோகுலம் ஸ்டுடியோவில். செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்கார் இல்லையா, எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டாரு. ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார், டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனு. இப்போ 4 சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா, 4 சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு. நாங்கள் வந்தோடனே காட்டுறாரு, வழி இல்லை போகிறதுக்கு, சுற்றி கிணறு மாதிரி இருக்குது. என்னடா இது எப்படி சார் இருக்கு போகணும்னு ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துருங்க, அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார். ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை இடிங்க அப்படின்னுவோம். ஸோ அதெல்லாம் தாண்டிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோகன் சாருக்கு நன்றி. அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆஃபோ, மிகப்பெரிய பலம், ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னுவாங்க. இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங், அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆகி வைரலாக போயிட்டு இருக்கு. ரீ ரெக்கார்டிங்கில் ஆஃப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாம ஒரு 4 இடம் இருக்குது. ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சிருக்காரு, அந்த இடம், இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. பிட்டு சாங் ஆனால் செம்மையாக இருக்கும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்டு ஹீரோயின் கீதிகா. ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸு, பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க. வந்த உடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்டியூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கறியில் போட்டு பெரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படி தான் எடுத்தோம். பட் ஆனால் அவங்க அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. உடனே மூட் அவுட் ஆகி ஐயோ என்ன இப்படி இருக்கம்லாம் இல்லாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஜெசிகா, ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எடிட்டர் பரத், என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த பேப்பர்ல இருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு எடிட்டிங். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டீம், என்னுடைய டீம் குஷி, ககன் அண்ட் மகேஷ், இளங்கோ, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய மெயின், அதாவது டிடி திலீதுடு 1, 2, 3 இதெல்லாம் பார்த்துருக்கேன். டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன். இதில் என்ன புதுசு, இதில் நம்ம என்ன பார்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, கௌதம் மேனன் சார், ஜிவிஎம் சார் இருக்காங்க, அண்ட் செல்வராகவன் சார் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஹாரர் ஜானர்ல இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க 2 பேருடைய போர்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும், டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்முகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்க ZTV அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.
ஸோ எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போகிறான், இல்லை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன். ராமரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை, அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன், விபூஷணன், பரதன், ராவணன், இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன். அந்த மாதிரி யாரா இருந்தாலுமே வாழ்க்கையில ஒருத்தன் ஒரு உயரத்துக்கு போறான்னா அவன் மட்டுமே இல்லை, அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம். அப்படி என்னை சுற்றி இருக்கிற இங்க இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அப்புறம் அன்னையதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நினைப்பேன். என்னுடைய முதுகெலும்பா இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது, இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆர்ல இருந்து இன்னைக்கு நான் இங்கே ஹீரோவா இந்த படத்தில் நிற்கிறதுக்கு காரணமா இருக்க ஆர்யால இருந்து மாறன்ல இருந்து எல்லாருமே, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ். ஸோ ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்க, இது பண்ணுங்க, செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ணால் நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும். ஸோ என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும். அப்புறம் 12 வருஷம் கழிச்சு ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா, என் மேல அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாகிய என்னுடைய ரசிகர்கள் நீங்க தான். ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூட்டின்னு வந்திருக்கேன், மாமா, அக்கா, அண்ணன், சித்தி, அத்தை, மாமான்னு. ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். May 16th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லாரையும் மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும். நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. டிடி ரிட்டர்ன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. அதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, என் காசாக இருந்தால் பரவாயில்ல, நண்பன் காசு. ஸோ அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மற்றும் வேற யாரும் நம்ம மதன் டீம், மதன் அண்ட் பரத், என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா பரத், கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா, ஜெய். ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும், மற்ற யார் பேர்லாம் நான் விட்டுருக்கேன்னு தெரியல, எல்லாருக்கும் ஸோ எல்லாருக்கும் மனமாத நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். May 16th மறக்காம தேட்டரில் போய் பாருங்க. Okay, so we all have a great bonding with each other, and we really have put so much of effort in this film, and too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film you will definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition, and I'm damn sure it's gonna be hit, and you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say kandipa theater ke family oda vandu movie parunga. Looking forward for 16th May. Thank you, have a great evening. Thank you so much, ma'am. Yes. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரேம் ஆனந்த் அவர்கள். அதாவது ஒரு ஹாரர் படத்தை காமெடியா எடுக்கிறதுக்கு நிறைய வேரியஸ் வேஸ் இருக்கலாம், பட் ஐ திங்க் he has his unique ஒரு ஸ்டைல், swag and style and class. What a man you are. We love you so much, STR. Please ஒரு பெரிய கைத்தட்டல். Can we have STR அவர்கள் on stage, please?
இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். டிடி நெக்ஸ்ட் லெவல், கண்டிப்பாக இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் நம்மளுக்கு தெரியும், நண்பர் எல்லாம், அதெல்லாம் மீறி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரசிகன். நான் வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன். ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சிருவேன். நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனா அந்த படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு. எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைமிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லரில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா, சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பா வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம், என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பாரு, இந்த 3 பேர் அவரு கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்ப இவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது வந்து மன்மதன் அந்த டைம்ல எல்லாம் வந்து என்னன்னா, நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே இதான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலா கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்துல ஒரு 3 பேர் நின்று பயங்கரமா ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யாரு உள்ள விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல நின்று ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது படத்தோட டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு, யாரு இவனுங்க நம்ம டைலாக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு கேட்டோன்னதான் சந்தானம் சொன்னது, இல்ல சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு, ஒரு துளி கூட குறையல. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு. நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர், அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும், அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்றேன் சார் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்ரோ அப்படின்னா டேலண்ட்ஸ், அந்த புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மாறன் சார், மன்மதன்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல், ஏதாவது ஒரு ரோல்ல அவரை ஒரு படத்துலயாவது நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, அதை வந்து என்னால் பண்ண முடியாததை என் நண்பன் சந்தானம் பண்றாரு. ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்ல அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீங்க நடிக்கணும் சார் நம்ம படத்துல. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி, அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாவு கோகிலால இருந்து தான் தெரியும், எனக்கு வந்து வேட்டை மன்னன்ல இருந்தே தெரியும். அந்த படத்துல வந்து இவரோட சீன்ஸ்க்கு வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன், நீ வேணா பாரு, ஒரு பெரிய காமெடி வரப்போறாரு. நெல்சன் வந்து சிரிப்பான்,
இப்ப என்னன்னா நெல்சன் எந்த படத்துலயுமே இவர் இல்லாம எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2 அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் கஸ்தூரி மேம் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். எனக்கு எல்லாமே ஓகே. காமெடி மோட்டை ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனா எங்க டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு விஷயம் மட்டும் பட் எனிவே வாழ்த்துக்கள். படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சந்தானம் பத்தி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமா தேங்க்யூ ரொம்ப நன்றி. லவ் யூ டூ. ஸோ சந்தானம் பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்க எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பத்தி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார். அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, எந்த மேடையா இருந்தாலும் சரி, எங்க அவரை பத்தி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாம அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய கேரக்டர். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒண்ணுதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவரு எனக்காக அவர் சொல்லலை, அவரு உண்மையிலே அதான் அவருடைய கேரக்டர். மறக்காம அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களா பார்த்தேன், இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாம இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயர வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் STR 49, ஸோ திருப்பி ஒரு காம்பினேஷன் வர வருது. ஸோ என்னன்னா, இதுக்கு இந்த STR 49ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரிய படங்கள், இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ற படங்கள்ல எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்ரெசிவான படங்களா இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட்டான படங்களும் நிறைய வரணும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும். அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாள் மிஸ் பண்றோம். ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவா நடிக்கிறது மட்டும் இல்லாம
இந்த மாதிரி ஆரியாவோட இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன். ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணா போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு, அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கு. அதனாலதான் நானும் அவர் வந்து தேவையில்லாம எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை வந்து தேவையில்லாம இது பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துருவாரு. அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துருவாரு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இனிமே நீங்க அதிகமா சந்தானத்தை வந்து நிறைய படங்கள்ல இனிமே பார்ப்பீங்கன்னு நம்பலாம். ஸோ இந்த டீமுக்கும் வர May 16th ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.